ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். ஸோ டெய்லி நம்ம நாஸ்டெட்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 37, அனதர் 3 days தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்கும். பயப்படாதீங்க, நம்ம என்ன படிச்சிருக்கோம் அது கண்டிப்பாக நம்ம டெலிவர் பண்ண தான் போகிறோம். ஸோ பி கான்ஃபிடென்ட். அதான் நான் எப்பயுமே சொல்றது, நம்மளோட கான்ஃபிடென்ஸோட நீங்கள் அட்டன் பண்ணுங்க. அதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இன்னைக்கான கொஷின்ஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், safe strategy is recommended for the control of. First, safe strategy na enna சொல்லிடுறேன். Safe ஒரு mnemonics. S stands for surgery, A stands for antibiotics, F stands for facial cleanliness, and E stands for environmental control. சேஃப் ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னா ட்ரக்கோமாக்காக வருது தான். ஓகேவா? ட்ரக்கோமா இஸ் அ இன்ஃபெக்ஷியஸ் ஐ டிசீஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன்ல பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மற்றது எல்லாமே ஐ டிசீஸ் தான். குளோக்கோமா, வாட் இஸ் குளோக்கோமா? இன்க்ரீஸ்ட் இன்ட்ராகுலர் ப்ரெஷர், தென் டயபெட்டிக் ரெட்டினோபதி, தென் கேட்ராக்ட் தான் ஒபேசிட்டி ஆஃப் த லென்ஸ். எல்லாமே ஐஸ் ரிலேட்டட் தான். ஆனா ஐல இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான், ட்ரக்கோமா மட்டும்தான். ஓகேவா? இந்த ட்ரக்கோமா குளோபல் லெவல்ல பிளைண்ட்னஸ் காஸ் பண்ணுது, லீடிங் காசா இருக்கு. இந்தியாவில் லீடிங் காஸ் கேட்ராக்ட் தான். ஆனா மற்ற கண்ட்ரில எல்லாம் டியூ டு இன்ஃபெக்ஷனால ட்ரக்கோமாவும் மேஜர் காசா இருக்கு. ஸோ இந்த ட்ரக்கோமா ப்ரிவென்ஷனுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் சேஃப் ஸ்ட்ராட்டஜி. சர்ஜரி, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபேஷியல் கிளீனஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல். ஸோ அந்த இன்ஃபெக்ஷஸ் ஏஜென்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் இன்னைக்கான நம்மளோட இன்ட்ராக்டிவ் செஷன். செகண்ட், த ஏபிஜி ரிப்போர்ட் ஆஃப் அ கிளைண்ட் ஷோஸ் pH is 7.32, PCO2 52 mm of Hc, PaO2 85 mm, and H3O3 is 27 milliequivalent. The nurse interprets that the client has ஏபிஜி அனாலிசிஸ் பண்ணிடுவோமா? என்ன சொல்லியிருக்கேன்? அநேகமா வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஹவு டு டூ ஏபிஜி அனாலிசிஸ். ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கிறோம். இது அசிடோசிஸ், இது நார்மல், இது ஆல்கலோசிஸ். பிஹெச் எவ்வளோ? 7.32. அப்போ எதில் வரணும்? 7.35 to 7.45 நார்மல். கரெக்டா? அப்போ அசிடோசிஸ்ல பிஹெச். தென் PCO2 எவ்வளோ? 52, 35 to 45 நார்மல். அதிகமா இருந்தா அதுவும் அசிடோசிஸ். தென் PaO2 தேவையில்லை. HCO3 is 27, 22 to 26 நார்மல், 27ங்கிறது ஆல்கலோசிஸ். கரெக்டா? இப்போ ரெண்டுமே ஒரே வேல்யூல இருந்தா அதான் ஆன்சர். ரெண்டுமே என்னது? பிஹெச்சும் PaCO2 எங்க இருக்கு? அசிடோசிஸ்ல இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ். நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன், அன்காம்பன்சேட்டட், பார்ஷியலி காம்பன்சேட்டட் அண்ட் ஃபுல்லி காம்பன்சேட்டட். இது பார்த்தீங்கன்னா பார்ஷியலி காம்பன்சேட்டட். ஏன் பார்ஷியலி காம்பன்சேட்டட்னா HCO3 ஆல்கலோசிஸ்ல இருக்கிறதுனால பார்ஷியலி காம்பன்சேட்டட் ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் தான். ஓகே, ஸோ நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், which of the following is used to take cervical smear? யூஸ்வலா cervical smear pap smearன்னு சொல்லுவாங்க. ஓகே, எதுக்கு எடுப்போம்? HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஸ்கிரீனிங்காக எடுக்கிறது தான் pap smear. அதுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்னன்னா ஆரிஸ் ஸ்பேச்சுலா. ஆரிஸ் ஸ்பேச்சுலா தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த pap smear HPV ஸ்கிரீனிங்க்கு யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஃபோர்சப்ஸ், வெஜைனோஸ்கோப், கோலோஸ்கோப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அதனால நான் டைரக்டா ஆன்சரே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following question would be the best aid breaking for a patient with acute pulmonary edema? ஓகேவா? பேஷண்ட் வித் பல்மனரி எடிமா அப்ப என்ன இருக்கும்? டிஸ்னியா இருக்கும். டிஸ்னியாக்கு என்ன பொசிஷன் கொடுப்பீங்க? இதான் டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. லையிங் ஃபிளாட் இன் த பெட் கண்டிப்பா கூடாது.
சைட் லைங் பொசிஷன் இதுவும் கிடையாது. மீதி என்ன இருக்கு? ஃபவுலர்ஸ் இருக்கு, செமி ஃபவுலர்ஸும் இருக்கு, ஹை ஃபவுலர்ஸும் இருக்கு. அக்யூட்னா என்ன அர்த்தம்? சடன் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்தோட இருக்காங்க. அப்ப என்னது? ஹை ஃபவுலர்ஸ் தான். ஃபவுலர்ஸ் தான், அதுல எந்த வித டவுட்டும் கிடையாது. ஆனா இதுல ஏன் நான் ஹை ஃபவுலர்ஸ் சூஸ் பண்ணேன்னா, சடன் ஷார்ட்னஸ், ரொம்ப பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அதிகமா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்? சிட்டிங் பொசிஷன் தான் கொடுப்போம், ஆர் ஆர்த்தோபீனிக் பொசிஷன் கொடுப்போம். ஆர்த்தோபெனிக் இங்க ஆப்ஷன்ல இல்ல, அதனால நான் ஆர்த்தோபெனிக் சூஸ் பண்ணல. தென் சிட்டிங்க்கு பதிலா ஹை ஃபவுலர்ஸ் இருக்கு, அதனால ஐ சூஸ் அண்ட் ஹை ஃபவுலர்ஸ் பொசிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நார்செட்ல இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். லைக் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா பொசிஷன்ல இருந்து வந்துடும். ஓகேவா? இருக்கிறது ஒரு 10-15 பொசிஷன் தான் இருக்கு. அந்த பொசிஷன் எங்கெங்க எதாவது யூஸ் பண்ணுவோம்னு தெரிஞ்சாலே கண்டிப்பா நீங்க ஒரு ஆன்சர் எழுதிடுறப்ப பொசிஷனிங் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். Next, a patient is to receive 2000 ml of IV fluid in 12 hours. The drop factor is 10 drops. At how many drops per minute should the flow rate be set? நேத்து தான் இந்த சம் போட்டோம். வால்யூம் பை டைம். வால்யூம் எவ்வளோ? 2000. ட்ராப் ஃபேக்டர் எவ்வளோ? 10. தென் டைம் எவ்வளோ? 12 இன்டூ 60. ஏன் 60 மாத்திரேன்? இங்கே மினிட்ஸ்ல இருக்கு. ஸோ இது 100 கட் ஆயிடும். தென் 2 டேபிள் அடிப்போம். 1000 வரும், 6 வரும், 3 வரும், 500 வரும். 500 by 18 வரும். திருப்பி கூட 2 டேபிள் அடிக்கலாம். 250 by 9. ஓகே, 250 divided by 9. 9 2s are 18. 18 2 7 70. 70 na 7 6 7 9s are 63. 3p 70. 27.7 which is equivalent to 28 drops per minute. ஓகேவா? இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப காஷியஸா போடணும். ஏன் காஷியஸா போடணும்னு சொல்றேன்னா, ஆப்ஷனை பாருங்களேன், எல்லாமே பக்கத்துல இருக்கு. நீங்க சப்போஸ் இந்த டிவிஷன்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஓகே 26 வருதுன்னு 26 எழுதிடுவோம். ஓகே, ஸோ 26 28 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி சம் எது போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் டிவிஷன்லாம் கொஞ்சம் பொறுமையா போடுங்க. நம்ம இப்ப போடும் போது கொஞ்சம் பொறுமையா தான் போடுவோம், ஏன்னா we are in a safer setting. ஆனா எக்ஸாம் அப்ப என்ன செய்வோம்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கதான் செய்யும். அப்ப நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால பார்த்து பொறுமையா போடுங்க. நெக்ஸ்ட், ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் நாட் பி ஸ்டெரிலைஸ்ட் பை. இது எல்லாமே ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் தான். ஆட்டோகிளேவிங் எதுக்கு பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் எல்லா மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே ஆட்டோகிளேவிங் தான் பண்ணுவோம். ஓகேவா? தென் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் என்னது? ஆன்டிசெப்டிக், இந்த குளுட்டரஹால்டிஹைட், இதெல்லாம் இதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பண்ணலாம். இல்லைன்னா எஸ்பெஷலி எதுக்கு போடுவோம்? இந்த எண்டோஸ்கோப்பு, இந்த மாதிரி ஃபைப்ரோ ஆப்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் வி யூஸ் ஆன்டிசெப்டிக். ஓகே, ஹாட் ஏர் அவனும் வந்துட்டு ட்ரை மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன், இதுவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணலாம். மீதி பாயிலிங் மட்டும்தான் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு பண்ணக்கூடாது. ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் பாயிலிங் தான். ஏன்னா பாயில் பண்ணா ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஆகும்னா அதோட எண்டு வந்து பிளெண்ட் ஆயிடும். பிளெண்ட்னா என்ன? அதோட ஷார்ப்னஸ் மொக்கையாயிடுன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி அதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மி ஆயிடும். அதனாலதான் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பாயிலிங் வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், a patient with leukemia is receiving busulfan and allopurinol. The nurse tells the patient that purpose of allopurinol is to prevent. இது உங்களை டைவர்ஸ் பண்றதுக்காக இந்த புசல்ஃபான், இதெல்லாம் தேவையில்லைங்க. சிம்பிள். அல்லோபியூரினால் எப்போ கொடுப்பீங்க? அதுதான் கொஸ்டின். ஓகேவா? அல்லோபியூரினால் எதுக்கு கொடுக்குறீங்க? அல்லோபீஷியா ப்ரிவென்ட் பண்ணவா, வாமிட்டிங் ப்ரிவென்ட் பண்ணவா, ஹைப்பர் யூரேசிமியா ப்ரிவென்ட் பண்ணவா, நாசியா ப்ரிவென்ட் பண்ணவா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனாலும் நம்ம ஆன்சர் எழுதிடலாம். எப்படி எழுதலாம்னா, நாசியா வாமிட்டிங் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமு. ரெண்டு ஆப்ஷன் எப்படி இருக்கும்? ஓகேவா? இதான் வந்து மெத்தட் ஆஃப் எலிமினேஷன். மெத்தட் ஆஃப் எலிமினேஷன் என்ன? ஆட் ஒன் அவுட் ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க.
நாசியா வாமிட்டிங் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ ரெண்டுமே சேமா இருக்கும்போது ரெண்டுமே நம்ம சூஸ் பண்ண முடியாது. தென் அல்லோபேஷியா ப்ரிவென்ஷனுக்கு எந்த ட்ரக்குமே கிடையாது. அப்ப மீதி என்ன இருக்கு, அதான் ஆன்சர். ஹைப்பர் யூரிசீமியா தான் ஆன்சர். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், கொஸ்டின் எப்பெல்லாம் டஃப்பா இருக்கோ கஷ்டமா இருக்கோ ஆப்ஷன் ரொம்ப மொக்கையா கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் நீங்க டஃப்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஆப்ஷனை ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப மொக்க. ஓகே, ஸோ ஹைப்பர் யூரிசீமியா இன்க்ரீஸ்ட் லெவல் ஆஃப் யூரிக் ஆசிட், ஓகேவா, அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், அல்லோபிரினால் கொடுப்போம். ஓகேவா, அந்த கவுட்டு அதெல்லாம் கூட வரும். ஸோ அது ப்ரிவென்ஷனுக்கு கொடுக்குற ட்ரக் தான் வந்து அல்லோபிரினால். நெக்ஸ்ட், காம்ப்ளிகேஷன் ஆஃப் டோட்டல் தைராய்டெக்டமி இன்க்ளூட் ஆல் எக்ஸப்ட். எக்ஸப்ட்னா என்ன அர்த்தம், இது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின். hoarseness, hemorrhage, airway obstruction, hypercalcemia. hoarseness of voice இருக்கும். ஏன், அவங்க வந்து இந்த லாரிங்ஸ் ஏதாவது டச் ஆயிருந்ததுன்னா அஃபெக்ட் பண்ணும். தென் ஹெமரேஜ் இருக்கும், ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஹைப்பர் கால்சிமியா மட்டும்தான் இருக்காது. என்ன இருக்குன்னா ஹைப்போ கால்சிமியா தான் இருக்கும். தைராய்டெக்டமிக்கு அப்புறம் ஹைப்போ கால்சிமியா வேணா வரலாம். ஏன்னா பாராதைராய்டு, பிடிஹெச் பாராதைராய்டையும் சேர்த்து எடுத்துருவாங்க. அப்ப பாராதைராய்டு ஹார்மோன் கம்மியானா ஹைப்போ கால்சிமியா வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ அதனாலதான் ஹைப்போ கால்சிமியா வேணா வரலாமே தவிர ஹைப்பர் கால்சிமியா வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஹைப்பர் கால்சிமியா. நெக்ஸ்ட், look carefully the pattern and choose the which pair of number comes next. 9, 11, 9க்கு 11க்கும் plus 2, then 33 தெரியல, then 11 plus 2 13, 13 plus 2 15, then 33 தெரியல, 15 plus 2 17. அப்பனா எல்லாமே plus 2ல வருது. 17 plus 2 19, 19 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 19க்கு அப்புறம் என்ன வரணும், 33 வரணும். ஏன் 33 வரணும், ரெண்டு நம்பருக்கு அப்புறம் சும்மா அந்த 33 வந்துகிட்டே இருக்கு. அப்ப 17 19க்கு அப்புறம் 33. ஓகேவா, இதுல பாருங்க 33 19 இருக்கு. ஆனா என்ன வரணும், 17க்கு அப்புறம் 19 தான் வரணும், அதுக்கப்புறமா தான் 33 வரும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க, நம்மளுக்கு தெரியும் ஆன்சரு. ஆனா 17க்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கணும். நம்ம அவசரத்துல ஓகே 33 வருது 19 வருது, எங்க 19 இருக்குன்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணிடுவோம், இதை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட், லாஸ்ட் கொஸ்டின், synonym question. Eye causes myopia, teeth causes. ஓகே, ரொம்ப ஈஸி தான், சின்ஸ் நம்ம மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால. இப்பதான் கேட்ராக்ட்னா என்ன, ட்ரக்கோமானா என்ன அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்தோம். மீதி என்ன இருக்கு, அதான் வந்துட்டு ஆன்சர். பயோரியா, வாட் இஸ் பயோரியா, கம் இன்ஃபெக்ஷன் பேரு தான் பயோரியா. டீத் காசஸ் பயோரியா தான். ஓகே, இந்த பிளேக் ஃபார்மேஷன் வருது இல்ல டீத்ல, அதுதான் வந்து பயோரியா அப்படின்னு சொல்லுவோம். மீதி ஆப்ஷன் என்ன இருக்கு, எக்ஸிமான்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் எக்ஸிமா, ஸ்கின் ரேஷஸ். ஓகே, எக்ஸிமா இஸ் நோன் அஸ் ஸ்கின் ரேஷஸ். ஸ்கின் ரொம்ப இச்சியா ட்ரையா இருக்கும், அது பேரு தான் எக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் 3 days பி கான்ஃபிடென்ட், கண்டிப்பா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.